நாம கொஞ்சம் இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணும் அண்ணாச்சி. ஆமா அண்ணாச்சி, அந்த சஞ்சீவ் அபியும் சேர்ந்து மேரேஜ் அன்னைக்கு வசந்த கடத்திட்டாங்கன்னா என்ன பண்றது? கடத்துறதா? சிந்தாமணி, சிங்கத்தோட இறைய குகைக்குள்ள வந்து அதுவும் அதுக்கு தெரியாம திருடுறது ஒன்னும் சாதாரண விஷயம் இல்ல. ஏன் இடத்துக்கு வந்து என்ன மீறி அந்த அபியால எதுவும் செய்ய முடியாது. என் புள்ள வசந்த கடத்துறதெல்லாம் சாத்தியமில்லாத விஷயம். அதனால நீங்க இத பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி, எனக்கு வெளியில கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, நான் போய் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீங்க வீட்லயே இருங்க. என்ன யோசிக்கிறீங்க? போங்க, வீட்ல இருங்க, நான் வந்துடுறேன். டேய் வண்டியாடுறேன். என்ன ஸ்ரீஜா, நாம அண்ணாச்சி அலர்ட் பண்ணலான்னு அபி கொடுத்த பத்திரிக்கைய அவர்கிட்ட காட்டினா அசால்ட்டா பதில் சொல்லிட்டு போறாரு அவரு. அம்மா, அண்ணாச்சி அசால்ட்டா இருக்கலாம், ஆனா நாம அப்படி இருக்க முடியாது. இனிமேதான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். முத்தழக வச்சு சஞ்சீவோட ஒவ்வொரு மூவையும் நாம வாட்ச் பண்ணணும். சரி ஸ்ரீஜா, எனக்கு ரொம்ப பசிக்குது, இங்கேயே சாப்பிட்டுட்டு அப்புறம் ஹோட்டலுக்கு போலாமா? வா. இவ்வளவு பெரிய ரூம கட்டி வச்சிருக்கானுங்க, ஒரு அட்டாச் பாத்ரூம் கட்டி வச்சிருக்கானுங்களா? வயிறு கலக்குதே எப்பா. அச்சோ, இதுகளா? யாரு கண்ணில் மாட்டக்கூடாதுன்னு நினைச்சேனோ அதுங்க கண்ணிலேயே மாட்டிக்கிட்டேனே. நில்லு. அச்சோ, வில்லங்க கூப்பிடுதே. சொல்லுங்க மேடம். ஆமா, யார் நீங்க? இந்த வீட்ல புதுசா இருக்கீங்க? அதுவா, நான் அண்ணாச்சியோட கெஸ்ட். கொஞ்ச நாளைக்கு ஸ்டே பண்ணலான்னு வந்திருக்கேன். சிந்து என்ன மேலையும் கீழையும் அப்படி பாக்குறா? ஒருவேளை நான் யாருன்னு கண்டுபிடிச்சிருவாளோ? ஆஹா, பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு இப்படி வசமா வந்து சிக்கிட்டியே காளி. ஆமா, இதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணிருக்கோம். நோ நோ நோ, அதுக்கு சான்ஸே இல்ல. நான் எஸ்டர்டே தான் யூகேல இருந்து வந்திருக்கேன். ஐ அம் யூகே ரிட்டர்ன். பாக்க ஆப்பிரிக்கா நாட்டு பூர்வகுடி மக்கள் மாதிரி இருக்கா. இவ யூகே ரிட்டனா? சரி, உங்க பேர் என்ன? மை நேம் இஸ் கரீனா சோப்ரா. கரீனா சோப்ராவா? இதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கோங்க. ஐ ஹாவ் அர்ஜென்ட் ஒர்க் ஹியர். ஏ ஸ்ரீஜா, இந்த கரிச்சட்டி மூஞ்சிய எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குடி. எனக்கும் இவ மூஞ்ச பார்த்தா எங்க பார்த்த மூஞ்ச மாதிரி தான் தோணுது. இவ யாருங்கறத கண்டுபிடிக்கலாம். வா வா. பெரியய்யா, பெரியய்யா. வர வாங்க. வணக்கம் அண்ணாச்சி. வணக்கம். வணக்கம். பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். சரி, அவசியம் நீங்க வந்துடணும். கண்டிப்பா வந்துடுறேன். என்ன பாண்டி, உன் வீட்லயும் விசேஷமா? நீ ஒரு பத்திரிகை நீட்டுற? ஆமாங்க ஐயா, என் தங்கச்சிக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், நீங்க அவசியம் வரணும். வந்துட்டா போச்சு. நாங்க வரோங்க. நல்லது பண்ணு. கண்டிப்பா வந்துருங்க. கண்டிப்பா வந்துரு.
மாப்பிள்ளை பேரு 2 பத்திரிகையிலயும் ஒரே பேரா இருக்கு. ஒரே குழப்பமா இருக்கே. வசந்த் யமுனா, வசந்த் ராசாத்தி. டேய் சின்னவனே, என்னப்பா? இந்த பத்திரிகையை பாரு. மாப்பிள்ளை பேரு 2 பத்திரிகையிலயும் ஒரே பேரா இருக்கு. என்னன்னு பாரு. என்னப்பா பொண்ணு பேரை தவிர மத்ததெல்லாம் பத்திரிக்கையில ஒரே மாதிரி இருக்கு. அண்ணாச்சி பையனுக்கும் பாண்டி தங்கச்சி ராசத்திக்கும் கல்யாணமா, இல்ல அண்ணாச்சி பையனுக்கும் வேற பொண்ணுக்கும் கல்யாணமா? தெரியலையேப்பா. தலைவரே, தலைவரே. வணக்கம். வாங்க வாங்க வணக்கம். பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். அப்படியா? அவசியம் குடும்பத்தோட வரணும். பத்திரிக்கை கொடு. உள்ள வாங்க அண்ணாச்சி. இருக்கட்டும், நிறைய உள்ள பேர் வாங்க. பத்திரிக்கை கொடுக்கணும், வேலை இருக்கு. சரி, வரட்டுமா? வாங்க. சாமி. வா பாண்டி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். சரிப்பா. இந்தாங்க, தங்கச்சி கல்யாணம் வச்சிருக்கேன். அதுக்கு என்ன, பேஷா வந்துட்டா போச்சு. நான் தான் வசந்த், நான் தான். ஹே வசந்த், ராசாத்தி கிட்ட போன்ல பேசணும்னு சொன்னல, இந்தா பேசு. பேசு. தேங்க்ஸ். உள்ள எவனாவது இருக்கானுங்களா? ஹலோ வசந்த். ராசாத்தி, எப்படி இருக்க ராசாத்தி? நல்லா இருக்கியா? உன்னை நினைச்சிட்டே தான் இருக்க வசந்த். நீ எப்போ ஃபோன் பண்ணுவியோன்னு உன் போனை எதிர்பார்த்துட்டே இருந்த. எப்படி இருக்க வசந்த்? நானும் உன்ன மாதிரி தான் உன்னை நினைச்சிட்டே இருக்க. நம்ம சேருவோமா சேர மாட்டோமான்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராசாத்தி. ஆமா, கண்டிப்பா உங்க அண்ணன் நம்ம 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சிருவார்ல? எங்க அண்ணன் சொன்னா சொன்ன மாதிரி செய்யும். அது கண்டிப்பா நம்ம 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சிரும். நீ பயப்படாம இரு. எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு ராசாத்தி. எனக்கும் தான் உன்னை பார்க்கணும் போல இருக்கு. ஆனா என்ன பண்றது, உன்னதான் உங்க அப்பா ரூம்ல போட்டு பூட்டி வச்சிருக்காரு. ஆமா வசந்த், உன்னால உங்க வீட்டுக்கு தெரியாம என்ன பார்க்க வர முடியுமா? கஷ்டம்தான் ராசாத்தி. சரி, கஷ்டம்னா வேணாம், ரொம்ப ரிஸ்க் எல்லாம் எடுக்காத. இங்க பாரு வசந்த், என்ன நினைச்சிட்டு நீ சாப்பிடாமலாம் இருக்காத. நல்லா சாப்பிடு, தூங்கு, சரியா? சரி, அப்ப நான் போனை வச்சிடுறேன், அப்புறம் பேசுறேன். சரி ராசாத்தி. ஆ. வசந்த், ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்லன்னு ராசாத்தி என்ன ஆசையா பார்க்க வர முடியுமான்னு கேட்டா, ஆனா நான் கஷ்டம்னு சொல்லிட்டேன்னு. அவ அப்படின்னா பரவாயில்ல வேண்டான்னு சொல்லிட்டா. அண்ணே, எனக்கு ராசாத்திய பார்க்கணும் போல இருக்குன்னு, ஆனா முடியுமான்னு தெரியலண்ணே. வசந்த், நீ ராசாத்திக்கு ஃபோன் பண்ணி
உன்னை பார்க்க நான் உடனே வரேன், நீ பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு வந்துருன்னு சொல்லு. அப்பாவை மீறி எப்படி நான் போக முடியும்? முடியும் வசந்த், உன் அப்பா ஆமத்தலையன நான் பாத்துக்கிறேன். இந்தா இத புடி. ராசாத்திக்கு ஃபோன் பண்ணி உடனே கோவிலுக்கு வர சொல்லு. சரிண்ணே. சொல்லு வசந்த். ராசாத்தி, நீ உடனே கிளம்பி உன் வீட்டு பக்கத்துல இருக்க கோவிலுக்கு வந்துரு. நான் உன்னை பார்க்க அங்க வந்துடுறேன். நிஜமாதான் சொல்றியா? ஆமா, நீ வந்துரு. சரி சரி. சொல்லிட்டல, சரி ரெடியாக போலாம். என்னவே ரைஸ் மில்ல வருமானம் குறைஞ்சு செலவு அதிகமா போயிட்டு இருக்கு? அண்ணாச்சி, கூலிலாம் அதிகமாகி போச்சு அண்ணாச்சி. வேலைக்காரங்கெல்லாம் கூலி அதிகமா கேக்குறாங்க. கூலி அதிகமா கேக்குறாங்களா? சம்பளம் அதிகமா கேட்டா நீங்க கொடுத்துருவீங்களோ? இங்க பார், எவன் சம்பளம் அதிகமா கேட்டானுங்களோ அவனுக்கெல்லாம் சம்பளத்தை பாதியா குறை. அப்பதான் புத்தி வரும். சரிங்க அண்ணாச்சி. வா வா. டேய், வாடா இங்க. நான் பாத்துக்கிறேன். டேய், நீ ஏன்டா வெளில வந்த? நம்ம தான் சமாளிக்கணும். என்ன பண்ணலாம்? அண்ணாச்சி டார்லிங், வசந்த் ஒரு குழந்தை, இவனை திட்டாதீங்க. நான் தான் இவன் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கானேன்னு வெளியில கூட்டிட்டு வந்தேன். எனி ப்ராப்ளம்? பிரச்சனையெல்லாம் ஒண்ணும் இல்ல கரீனா. வசந்துக்கு கல்யாணம் முடியற வரைக்கும் அவன் அறைக்குள்ளேயே இருக்கட்டுமேனு பார்த்தேன். அண்ணாச்சி டார்லிங், சொல்லு கரீனா. நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லு கரீனா, நான் என்ன பண்ணணும்? நான் வந்ததுல இருந்து இந்த வீட்லயே இருக்கேனா எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. அதான் வசந்த் கிட்ட எனக்கு ஊரை சுத்தி காட்டுறியான்னு கேட்டேன். இவனும் சரின்னு சொன்னான். அதான் நான் இவனை இங்க கூட்டிட்டு வந்தேன். நானும் வசந்தும் வெளியில போலாமா அண்ணாச்சி டார்லிங்? கிறுக்கு மண்டை எதையோ யோசிக்கிறானே. கரீனா, வசந்த் எதுக்கு? உனக்கு ஊரை சுத்தி காட்டணும் அவ்வளவுதானே? நானே ஊரை சுத்தி காட்டுறேன். எனக்கு வசந்தை விட இந்த ஊர் ரொம்ப நல்லா தெரியும். பொள்ளைய கூட்டிட்டு போலான்னு பார்த்தா அப்பா வர்றேன்னு துடிக்கிறானே. இப்ப என்ன பண்றது? கரீனாவை நாம கூட்டிட்டு போனா என்ன? அண்ணாச்சி, நீங்க எதுக்கு இந்த மாதிரி சின்ன வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு? நான் வேணா கரீனாவை கூட்டிட்டு போய் ஊரை சுத்தி காட்டிட்டு வரட்டா? ரொம்ப காஞ்சி போயிருப்பான் போல இருக்கே. கரீனா, நீ வா, நம்ம ஜாலியா போய் ஊரை சுத்தி பார்த்து வரலாம். ஐயையோ, இவன் கேக்குற தோரணையே சரியில்லையே. இவன் கூட போனா என் கருப்பு எனக்கு இல்ல. அண்ணாச்சி டார்லிங், நீங்க எப்படி எனக்கு ஊரு சுத்தி காட்ட முடியும்? ஏன் காட்டினா என்ன? உங்களுக்கு தான் வசந்த் கல்யாண வேலையெல்லாம் நிறைய இருக்குல்ல. நீங்க என் கூட வந்துட்டா கல்யாண வேலையெல்லாம் யார் பாக்குறது? ஆமா இல்ல? அதான் நான் வசந்த் கூட போய் ஊரை சுத்தி பார்த்துட்டு வரேன்னு சொன்னேன். மண்டப்பைய ரொம்ப யோசிக்கிறானே. இவனுக்கு டச்சிங் தான் கரெக்ட். இப்ப பாரு. என்ன நாச்சி டார்லிங் யோசிக்கிறீங்க? நான் வசந்த கூட்டிட்டு போக கூடாதா? கூட்டு போலாமே. நாம இன்னொரு நாள் யாருக்கும் தெரியாம தனியா போய் ஊரு சுத்தி பார்த்துட்டு வரலாம். என்ன? ஓகே டார்லிங், வரட்டுமா? பாய். ஏய் வசந்த், உங்க அப்பா சுதாரிக்கிறதுக்குள்ள இங்க இருந்து ஓடி போயிடலாம். சீக்கிரம் வா.
ஒரு ஃபாரின் கட்டை. கூடிய சீக்கிரம் இந்த ஃபாரின் கட்டைய நம்ம சொந்த கட்டையாக்கிடணும். என்ன வடிவு இங்க நிக்கிற? தொடப்ப கட்டை வீடு கூட்டுறதுக்காக எடுத்துட்டு வந்தேன். டேய் அந்த கணக்கு புக்கெல்லாம் எடு, நமக்கு நிறைய வேலை இருக்கு, வெளில போய் பாப்போம். வாடா. எப்படி அலையறான் பாரு இந்த மனுஷன். வசந்த், ராசாத்தி, வசந்த், உன்னை பார்க்காம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நானும் தான் ராசாத்தி. வசந்த், இனிமே உன்னை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாது. நான் உன்னை விட்டு போக மாட்டேன். நானும் தான் ராசாத்தி. என்ன இது கட்டி பிடிச்சிட்டு பிரியவே இல்ல? யாராவது பாத்திர போறாங்க. டேய் டேய், ரெண்டு பேரும் என்னடா பண்றீங்க? பப்ளிக் பிளேஸ்ரா இது, யாராவது பாத்திர போறாங்க. உங்க காதல் பரிமாற்றத்தெல்லாம் பப்ளிக்ல வச்சுக்க வேண்டாம்னு சொன்னனே தவிர காதலை பரிமாறிக்க வேண்டாம்னு சொல்லல. ரெண்டு பேரும் பேசிக்கோங்க. நந்தி மாதிரி நீங்க இப்படி பக்கத்துல நிக்கும் போது நாங்க எப்படி பேசிக்கிறதா? தங்கச்சி, நீயா இப்படி பேசுற? இந்த அண்ணனை பார்த்தா நந்தின்னு சொன்ன. ஆமாண்ணே, இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தா நந்தினி சொல்லாம வேற என்ன சொல்றது? அண்ணே, நாங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு பின்னாடி போய் பேசிட்டு இருக்கோம். நீங்க யாரும் வராம பாத்துக்கோங்க. வா வசந்த், போலாம். அண்ணனா இருந்த என்ன 5 நிமிஷத்துல வாட்ச்மேன் ஆகிட்டு போயிட்டாலே. சரி, போனா போகட்டும். நல்லா இருந்தா சரிதான். கோவிலு, நிறைய பொண்ணுங்க வருவாங்க. எதையாவது ஒன்ன கரெக்ட் பண்ணி நம்ம அக்கா கிட்ட சொல்லி எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதான். மறந்து போயிட்டுமே. வேணாம், நமக்கு இன்னைக்கு சந்திராஸ்தமம். யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. ஆனா பார்க்கலாம். ஆஹா, என்ன லட்சணம்! கல்யாணம் ஆயிருச்சோ? ஐயோ, இந்த முத்தின தலை எங்க எதுக்கு வந்திருக்கான்? ராசாத்தியும் வசந்தியும் ஒன்னா பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. இவரு கோவிலுக்கு வந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லி எப்படியாவது காப்பாத்தணுமே. அச்சோ, வராரே. ஐயோ, இவங்க வேற இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்காங்களே.